வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கோதுமை மாவு தோசை செய்யலாம். நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரவை, 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சோண்டு கேரட்டும் துருவி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். அதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட தண்ணியும் சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவு தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஷ்மீரி மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியை தாளித்து கொட்டிக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து சட்னி தாளித்து கொட்டிக்கிறேன். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தவா காஞ்சிடுது. அதில் இந்த கோதுமை மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டோன்னு 2 பக்கமும் திருப்பி செவக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதாங்க, கோதுமை மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நமக்கு இட்லி மாவுலாம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.